அப்படி ஒரு நீதியரசர் தனக்கு இல்லாத அதிகாரத்தை எடுத்துக்கொண்டு சொல்லுவாரா? அவர் சொன்னதுல எந்த தவறுமே இல்லை. இதெல்லாம் அவங்க இப்ப என்ன வருது அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஃப்ரண்ட் லைன்ல வந்து கட்டுரை வந்திருக்குது. நம்ம அதை அடுத்த முறை உடனே நம்ம பேசுவோம். இப்ப என்ன இருக்குது அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதையெல்லாம் விளக்கம் கேட்டிருக்காங்களாமா. விளக்கம் கேட்கறதுக்கு வந்து இந்திய அரசியல் சட்ட பிரகாரம் உச்ச நீதிமன்றமும் உயர் நீதிமன்றமோ அல்லது ஒன்றிய அரசோ அல்லது வந்து மாநில அரசோ வந்துகிட்டு சமப்பான்கூடிய ஒன்றுக்கு ஒன்று வந்துகிட்டு உயர்வு தாழ்வு கிடையாது. உயர் நீதிமன்றம் வந்துகிட்டு கொடுத்த தீர்ப்பை உச்ச நீதிமன்றம் பரிசீலித்து இல்ல வேற தீர்ப்புக்கு மாறி வேணா சொல்லலாமா தவிர விளக்கம் கேட்க முடியாது. ரெண்டும் சம அதிகாரம் கொண்டது. ஆனா சம அதிகாரத்துல உங்களுக்கு சில அதிகாரங்கள் பகிர்ந்தளிக்கப்பட்டிருக்குது. இதான் இந்திய அரசியல் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய நகை முரண். இதைத்தான் நான் என்ன சொல்றேன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, பல தேசிய இனங்கள் சொல்றக்கு வரேன். பல மாநிலங்கள் கூட்டாக இருக்கிறதுனா 2 மாநிலங்களுக்கும் அல்லது ஒன்றியம் என்ன சொல்லக்கூடிய மத்திய அரசுன்னு சொல்லி பழகிட்டோம் இல்லைங்களா? யூனியன் ஆஃப் ஸ்டேட்ஸ் அப்படின்னு தான் இருக்குது. புரியுதுங்களா? மாநிலங்களில் ஒன்றியம் தான். நீங்க வந்து இப்ப என்ன சொல்ற அப்படின்னு சொன்னா, நாம தான் மாநிலங்களவைன்னு சொல்றோம். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி எல்லாம் வந்து ராஜ்யசபான்னு தான் சொல்லுவாங்க, தெரியுங்களா? இல்லைங்களா? இது பாராளுமன்றம்னு சொல்றாங்க. எந்த பாறையை நீங்க சொல்றீங்க? நாடாளுமன்றம் லோக்சபான்னு சொல்றாங்க. மக்களவைன்னு சொல்றதுதான் சரி. லோக்னா மக்கள் தான். லோக்சபா நீங்க மொழிபெயர்ப்புல இருந்து புரிஞ்சுக்கிற விஷயம். பாராளுமன்றம்னா பாரணும் உலகையா, நீ இந்த துணைக்கண்டன் சொல்றத புரிய மாட்டேன்னு சொல்ல. ஏன் துணைக்கண்டன் சொல்லிச்சுன்னா, பல்வேறு மொழி இனங்கள், நான் சொல்லிட்டேன், பல்வேறு நாகரிகங்கள், பல வழிபாட்டு முறைகள், சமயங்கள், மதங்கள். இப்ப நேற்று தீபாவளி இல்லைங்களா? கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பக்ரீத், இனி கிறிஸ்துமஸ் வரப்போகுது. அப்ப என்ன இருக்குன்னு சொல்லிச்சுன்னா, கிறிஸ்துமஸ் கிறிஸ்டின்ஸ் கொண்டாடுவாங்க, பக்ரீத் முஸ்லீம் கொண்டாடுவாங்க. இதைய வந்துகிட்டு இங்க இருக்கக்கூடிய சைவ வைணவர்கள் கொண்டாடுறாங்க. இந்து மக்கள் அவன் தான் பேர் வச்சான். இது இல்லாமல் இந்த தீபாவளி வந்துகிட்டு சமணரா புத்தரா யார் பரிணாமம் அடைந்தது, இதெல்லாம் நிறைய விவாதங்களா வருது. அப்ப நீங்க என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா, எது ஒன்றும் எல்லாருமே வரலாறுல வந்து தெரிஞ்சோ தெரியாம போனஸ் கொடுத்தனால தீபாவளி பெருசா கொண்டாடிட்டீங்க. பொங்கல் வருதியா, பொங்கல் வந்து அவங்க சர்ச்சில் வைக்கிறான் அல்லங்களா? அப்போ இதுதான் வந்து இப்படி இருக்கிறதுனால இது ஒரு நாடு கிடையாது. ஆனா பிரிட்டிஷ்காரங்க வந்து